இன்னைக்கு இருக்கிற சின்ன வயசு பசங்களுக்கு கூட சர்க்கரை நோய் இருக்குது. பாரம்பரியம், வாழ்வியல் கோளாறு, உணவு முறை அப்படின்னு பலவிதமான காரணங்களால் இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வருது. இந்த நோய் எதுக்கு வருது, அதை வராமல் எப்படி தடுக்கிறது, அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் அவங்க பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு உடம்புல இருக்கிற திசுக்களுக்கு ஆற்றல் அளிக்கும் வகையில் குளுக்கோஸாக மாற்றப்பட்டு ரத்தத்தில் கலக்குது. இதை தவிர கல்லீரலும் குளுக்கோஸை உற்பத்தி செய்யுது. ரத்தத்தில் கலக்கப்படுற குளுக்கோஸை திசுக்கள் தானாக கிரகிக்க முடியாது. இதற்கு ஒரு சாவி போல செயல்படுறது தான் இன்சுலின் அப்படிங்கிறது. கணையத்தில் இந்த இன்சுலின் அப்படிங்கிறது சுரக்குது. ஒருவருக்கு போதிய அளவு இன்சுலின் சுரக்கவில்லை அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு அதிகரிக்கும். இதுதான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்கும் போது அது நரம்பு மண்டலம், கண், சிறுநீரகம், இரத்த குழாய் அப்படின்னு உடம்புல இருக்கிற ரொம்பவே முக்கியமான உறுப்புகளை பாதிக்கும். சர்க்கரை நோயில் டைப் 1 மற்றும் டைப் 2 அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதை தவிர ப்ரீ டயபெட்டிஸ், கர்ப்பகால சர்க்கரை நோய் அப்படின்னு வகைகளும் இருக்குது. டைப் 1 அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் முற்றிலுமாக சுரக்கிறதே கிடையாது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடியது. இவங்க ஆயுள் முழுக்க இன்சுலின் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். டைப் 2 சர்க்கரை நோய் அப்படிங்கிறது மரபியல் மற்றும் வாழ்க்கை முறை மாறுபாட்டில் ஏற்படக்கூடியது. இவங்களுக்கு இன்சுலின் சுரக்கும், ஆனால் அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. சிலருக்கு இன்சுலின் தரம் போதுமானதாக இருக்காது. இதை இன்சுலின் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 2 சர்க்கரை நோய் 45 வயதை கடந்தவர்கள், உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பருமனானவர்கள், கர்ப்ப காலத்தில் சர்க்கரை நோய் வந்தவர்கள், குடும்பத்தில் பெற்றோருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்கள், ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, உடல் உழைப்பு குறைந்தவர்கள், உடற்பயிற்சி செய்யாதவர்கள், கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள், உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், உணவு கட்டுப்பாடு இல்லாதவர்கள், இவங்க எல்லாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதனுடைய தடுப்பு முறையை பற்றி பார்ப்போம். உயரத்திற்கேற்ற சரியான எடையை நாம் பராமரிக்கணும். உங்கள் பிஎம்ஐ அளவு எப்போதுமே 18.5லிருந்து 22.9க்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கணும். நீங்கள் குறைக்கும் ஒவ்வொரு கிலோவிற்கும் சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பு கம்மியாக்கப்படுது. இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கும் வாய்ப்பை குறைக்கும். இடுப்பு சுற்றளவு ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டர்கள் மிகாமலும் பெண்களுக்கு 80 சென்டிமீட்டர் மிகாமலும் இருக்கணும். உடல் உழைப்பு மிகவும் குறைந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்திருக்கும் வாழ்க்கை முறையை டைப் 2 சர்க்கரை நோய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். டிவி, கம்ப்யூட்டர், இதுக்கு முன்னாடி வேலை பார்க்குறவங்க, உட்கார்ந்துருக்கிறவங்க துடிப்பான வாழ்க்கை முறையை மாறுவதன் மூலமாக இந்த நோயை நீங்கள் தடுக்க முடியும். தசைகளுக்கு கடினமான வேலையை கொடுக்கலாம். அது இன்சுலின் செயல்திறனை அதிகப்படுத்தும். தினமும் 30 நிமிடங்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன மாறுதல்கள் செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முழு தானிய உணவுகளை ரொம்பவே உணவில் எடுத்துக்கணும். முழு தானியத்தில் உள்ள தவிடு மற்றும் நார் சத்தானது செரிமான என்சைம்களை மட்டுப்படுத்தி உணவு உடனடியாக செரிமானமாவதை தாமதப்படுத்தும். இதனால் ரத்தத்தில் சர்க்கரை கலக்கும் அளவு ரொம்பவே கம்மியாகும். வெள்ளை அரிசி சாதம், மசுக்கப்பட்ட உருளைக்கிழங்கு, இது எல்லாம் சர்க்கரையோட அளவை அதிகரிக்க செய்யும். அதனால் நீங்கள் அதை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது குடிக்கவே கூடாது. ஏன்னா சர்க்கரையோட அளவை அது அதிகப்படுத்திவிடும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரகத்தை பாதித்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது செயலிழப்பு ஏற்படக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும்போது சிறுநீரகமானது கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். ஒரு கட்டத்தில் கூடுதல் பளு காரணமாக சிறுநீரகம் தன்னுடைய செயல்பாட்டை டோட்டலாக நிறுத்திடும். நோய்க்கான அறிகுறிகள் வெளியே தெரிவதற்கு முன்னாடியேவும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஆரம்ப கட்டத்தில் சிறுநீருடன் புரதம் வெளியேறும். இதை சிறுநீர் பரிசோதனை செய்வதன் மூலமாக ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம். அப்பப்போ ரத்த பரிசோதனை செய்வதன் மூலமாக சிறுநீரத்தின் செயல்பாடை கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே அதை சரிப்படுத்திடலாம். இந்த சர்க்கரை நோயினால் உடம்புல இருக்கிற பல ஆர்கன்கள் பாதிப்படைய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடியவும் நம்ம சரியான உணவு முறைகளையும் உடற்பயிற்சிகளையும் செஞ்சு நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவோம்.